ஹரே ஹரே சங்கரா, ஜெய் ஜெய்சங்கரா. எல்லோரும் குட் ஈவினிங், மாலை வணக்கம். இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னாக்கா என்ன டிஃபன் பலகாரத்துக்கு பண்ணியிருக்காங்கிறத மாமி சொல்லுவாள். நாங்களும் கொஞ்சம் நாள் வர முடியல, கொஞ்சம் வெளியில் போயிட்டோம், ஊருக்கு போயிட்டோம் அப்படியே. அதனால் கொஞ்சம் வர முடியாத சூழ்நிலை. மாமி கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் நார்மலாக இருக்குது. ஸோ இன்றைக்கி மாலை டிஃபன் பார்த்தோன்னா ஈவினிங் டிஃபன் என்ன பண்ணியிருக்காங்கிறத மாமி எப்படி பண்ணால் என்ன எதுங்கிற விவரமாக சொல்லுவாள். கேட்டுக்கோங்க. சேவை பண்ணியிருக்கேன். இதுக்கு காத்தால ஒரு டம்ளர் நல்லா கும்பத்தியாக புழுங்கரிசி, இட்லி அரிசி இல்லையா, அதெல்லாம் 2-3 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். அந்த புழுங்கரிசியை அரைச்சி நைஸாக அரைச்சிருந்தா அதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு ஒரு முட்டை நல்லெண்ணெய் கொஞ்சம் உப்பு போட்டு இழுப்பச்சட்டியில் போட்டு கிண்டிகிட்டே இருந்தோம்னா கெட்டியான பக்குவம் வரும். அது அந்த புளிக்குழம்பு கட்டிக்கின்ற மாதிரி கிண்டினோடனே அதை எண்ணெயை தொட்டுண்டு நல்லெண்ணெயை தொட்டுண்டு அதை பிடிச்சி இட்லி பானையில் வேக வச்சுட்டு பருப்பை தனியாக அரைச்சி வீட்டில் வச்சு எலுமிச்சம்பழம் முடிஞ்சு தாளிச்சுக்கிட்டு பருப்பு சேவைக்கு ஒரு 50 கிராம் துவரம் பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, அவ்வளோதான் ஊற வச்சு ஒரு 1 or 2 hours ஊற வச்சு அதை வந்து பருப்பு சேவைக்கு எப்படின்னா வேட்டில் வச்சுட்டு தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை தாளித்து பருப்பை வேட்டில் வச்சு அதை உதுத்துனோம்னா இதில் போட்டு பருப்பு சேவை பண்ணிட்டோம். லெமன் தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மோர் குழம்பா காத்தால மோர் குழம்பு வச்சேன். வரமிளகா அரைச்சி விட்டு இந்த தட்டு ஒரு 2-3 மோர் குழம்பு மாதிரி. ஆமாம், கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, தேங்காய், வரமிளகா 3 இது எல்லாத்தையும் வச்சு நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு மோர் எடுத்து அதில் மஞ்சத்தூள், கடுகு, வெந்தயம் தாளித்து தேங்காய் எண்ணெயில் கருவேப்பிலை தாளிச்சுட்டு இந்த மோரை கலந்து அதில் அந்த வரமிளகா வச்சு அரைச்ச கலவை இதில் கலந்து மோர் குழம்பு வச்சுட்டேன். அதுதான் பருப்பு சேவைக்கு ரொம்ப ஜோராக இருக்கும் காம்பினேஷன். ஒன்று வந்து நம்ம மோர் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடக்கி சேவைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து தேங்காய் சேவை. தேங்காய் சேவை இது பண்ணியிருக்கேன். எப்போதும் நம்ம தேங்காய் சாதம் பண்ணுற மாதிரி தான். கடுகு, உளுத்தம் பருப்பு தாளித்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை தாளித்து தேங்காயை போட்டு லைட்டாக வதக்கிட்டு சேவையை போட்டு கிளற வேண்டியதான். லெமனுக்கு அப்படி தான், லெமன் சேவைக்கும் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் ஒரு பிஞ்சு, அதுக்கும் பச்சை மிளகாய், கருவேப்பிலை தாளித்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் லைட்டாக போட்டு அதை மஞ்சத்தூள் போட்டு சேவையை போட்டு கலக்க வேண்டியதான். அரை மூடி எலுமிச்சம்பழம் முடிஞ்சேன் இதுக்கு. சரி, அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்குலாம் நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் புதுசாக. இந்த நாளையில தான் புழிஞ்சேன். மாவை கிண்டி கொஞ்சம் நிதானமாக சொல்லுவேன். மாவை கிண்டி இதில் வச்சுட்டேன், இட்லி பானையில் வேக வச்சுட்டேன். நல்லா அது வெந்ததுக்கப்புறம் 20-25 நிமிஷம் வேக வச்சா நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து போட்டு அடியில் பேசன் வச்சு அப்படியே அதை புழிஞ்சு எடுத்துட்டேன். ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் வீடியோ, முடிஞ்சால் போய் பாருங்க. நான் முடிஞ்சால் லிங்க் கொடுக்குறேன், என்ன எதுவும் லிங்க் கொடுக்குறேன். இன்றைக்கி சாயந்தரம் வந்து டிஃபன் பலகாரத்துக்கு வந்து பருப்பு சேவை, தேங்காய் சேவை, லெமன் சேவை, மோர் குழம்பு, இதுதான் இன்றைக்கி. ஸோ இதுதான் இன்றைக்கி ஈவினிங் பார்த்தோன்னா பலகாரத்து பண்ணியிருக்கா. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தாலும் இது ஏன்னா புழுங்கரிசியில் தானே பச்சரிசி சேவைன்னு ஒன்று பண்ணுவாள். அது பச்சரிசி சேவை இதுக்கு மடி இறக்கிறதுக்காக பண்ணுவா. பட் அது காணாது பச்சரிசி சேவை. இந்த மாதிரி கொத்தாக வராது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது எப்படி இருக்குங்கிறத மாமி காமிப்பாங்க. கொஞ்சம் கையில் எடுத்து காமிங்க எப்படி வருங்க. அது மாதிரி நல்ல நூடுல்ஸ் மாதிரி எப்படி இருக்குது பார்த்தல, இந்த மாதிரி இருக்கும். அது போயிட்டு போகுது, அது தொட பண்ணான். அது வந்து தீந்து போடும். அதுக்காக பருப்பு சேவை. ஸோ எலுமிச்சம்பழம், பருப்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சேவை நாடியில் தான் பொழிஞ்சோம். அதனால் இதுதான் இன்றைக்கி ஈவினிங் பலகாரத்து பண்ணியிருக்கா. நாங்கள் முடிக்கிற அளவு நாங்கள் அப்பப்போ வீடியோ போடுவோம். முடியாத போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்போம். ஏன்னா கொஞ்சம் நம்ம உடம்பு ஒத்துழைக்கணுமோ. அதனால் எல்லோரும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விடாமல். இவ்வளோ நாள் வராமல் இருந்தது கொஞ்சம் எங்களுக்கும் கொஞ்சம் உங்களுக்கு எல்லாம் பார்க்க முடியல, உங்கள்கிட்ட பேச முடியலைங்கிற ஒரு வருத்தமும் எனக்கும் மாமிக்கும் இருக்குது. அதனால் எல்லோரும் கொஞ்சம் சொல்லுங்கள், சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச். பாய்.